இதே போல் எனக்கு எப்போவுமே வந்து சப்போர்ட்டாக இருங்க. அதே மாதிரி சேனல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதுவும் நான் வந்து இது பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே அக்காவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க. எனக்கு அதுதான் பலமாகவே இப்போ இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எல்லாமே எனக்கு இருக்கும்போது நான் ரீச் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எப்படின்ட்டு. இன்கம் என் அக்கா இன்னைக்கு நிறைய தடவை உங்களை நினச்சேன். நேற்று இங்கே பேசுனது இருந்துச்சு அக்கா. ரொம்ப டிஸ்டர்ப் ஃபீல் பண்ணேன். ஃபீலிங் பேடு ஃபார் யூ அக்கா. அதான் நான் சொன்னேன்னே, நீங்கள் எனக்காக ஃபீல் பண்ணீங்க. அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க அடுத்தடுத்து, அதை நான் பார்த்தேன். எனக்காக திரும்ப எனக்கு அழுக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து நிஜமாகவே ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. எனக்காக ஒரு தம்பி அழுதுருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. எனக்காகவும் ஆள் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். நிஜமாகவே ப்ராமிஸாக நான் அப்படி ஒரு ஃபீல் நடந்தேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, நான் அது வந்து அதனால தான் நான் வந்து நிறைய டைமில் பெஸ்ட் அவுட் ஆகிடுவேன்னு தெரியும். அதுக்காகவே நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். இருந்தாலும் நேற்று அப்படி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு இருந்தால் அதுக்கு தான் நான் சாரி சொல்லியிருந்தேன். அது விட்டுருங்க, மறந்துடுங்க. நானே மறந்துட்டேன். நான் இன்றைக்கி வேறு ஒரு ஹாப்பியான மைண்டில் அப்படி இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஹாப்பியாக இருங்க. எப்பயுமே இந்த அக்கா கூட ட்ராவல் பண்ணுங்கள். நான் தஞ்சாவூர், இப்பொழுது சவுதி அரேபியா. அப்படிங்களா விஜயகுமார்? அப்படியா, ஓகே. சவுதி அரேபியாவிலேருந்து பார்க்குறீங்களா? நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ரூம்லேயே வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்களே குக் பண்ணி சாப்பிடுவீங்க. என்னோடய வீடியோஸில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி வேணுனாலும் எனக்கு கமெண்ட் மூலயமா கேட்கலாம். நார்மலான வீடியோஸில் கமெண்ட் மூலயமா எனக்கு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முகமத் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் முகமத் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சகோதரி, எப்படி இருக்கீங்க? நான் லைக் போட்டு விட்டேன். வாங்க முகமத். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வணக்கம் விக்கி ப்ரோ. டேவிட் சங்கி, ஆஃப்டர்நூன் நல்லா தூங்காமல் ஃபேஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா. அப்படியா? எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு பான்ஸ் பவுடர் தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பான்ஸ் பவுடர் கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. திருநெல்வேலி முத்து வாங்க முத்து. அக்கா வணக்கம். வாங்க முத்து, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க. வணக்கம் திருநெல்வேலி முத்து அண்ணா. விக்கி, நான் நேற்று லைவை திருப்பி பார்த்தேன். அதான் திருப்பி நீங்கள் பார்த்துட்டு தானே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படியே தெரியும். அதே வீடியோக்கே நீங்கள் திரும்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ நான் அதை தான் நினச்சேன். திரும்பி இந்த தம்பி பார்த்துருப்பார் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன சொல்கிறது, நம்ம கண்டிப்பாக நான் வந்து இது மாதிரி ஒரு தம்பி கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விக்கி. கண்டிப்பாக அக்கா கூட எப்போவுமே சப்போர்ட்டாக இருங்க. ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. கணேஷ் ஹாய் வாங்க. வெல்கம் டு சங்கவி சமையல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை நான் எப்பொழுது தவறாக சொல்லவில்லை சகோதரி. ஓகே என்ன சொல்லலை, நான் வேற ஒருத்தவங்க தானே சொன்னேன், உங்களை சொல்லலையே. நான் எதுவும் தவறாக சொல்லவில்லை சகோதரி. நீங்கள் எப்பயும் சொல்லலைங்களே, நான் வேற ஒருத்தரை தான் சொல்லியிருந்தேன். இங்கு நான் டிரைவர் வேலை சிஸ்டர். அப்படிங்களா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஊர் சொந்த ஊர் தமிழ்நாட்டில் எங்கே சொன்னீங்க? இப்போ தான் தஞ்சாவூர் சொன்னீங்கல்ல. ஓகே. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு அங்கே போய்? உங்கள் ஃபேமிலிலாம் இங்கே தான் இருக்காங்களா? கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே விக்கி, டோன்ட் ஃபீல். நானே அக்காவே பாருங்கள் இப்படி இருக்கேனா, அது மாதிரி இருங்க. சங்கி, நீ சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் பவுடரே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் உண்மை. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பவுடர்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. மேக்கப் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணும்போது கூட நான் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பான்ஸ் பவுடர் அந்த மாதிரியான பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து என்ன சொல்லணும், அது பேர் மறந்துட்டேன். நான் காம்பேக்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதையும் நான் போடுறதில்ல. அதனால் என் கம்பெனி சீக்ரெட்லாம் சொல்லலாம். நான் ரெகுலராக பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது. என்னைக்கா ஒரு நாள் பண்ணும்போது அது உண்மையை சொல்லலாம். இந்த சேனல் நல்லதை பேசுவதற்கு மட்டுமே